அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் சேவை வாயிலாக இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரமும் உங்களுக்காக வந்திருக்கின்றது ஒரு முக்கியமான விடயத்தோடு. குறிப்பாக இந்த COVID-19 தொடங்கிய காலத்தில் இருந்தே எங்களுக்கு இதில் இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்ற கேள்வி எங்கள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருந்தது. இது எங்கள் நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச அளவில் எங்களுக்குள் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் இப்போது COVID-19க்கான தடுப்பூசிகள் பற்றி பரவலாகவும் நாங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றோம் என்றால், இலங்கையிலும் நாங்கள் கடந்த 2-3 வாரங்களுக்கு உள்ளாக இந்த தடுப்பூசிகளை கட்டம் கட்டமாக மக்கள் பாவனைக்காக மக்களுக்காக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தடுப்பூசிகளை மக்களுக்கு வழங்குவதற்கான இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் தடுப்பூசிகள் பற்றியதாகவும் இதை யார் எடுத்துக்கொள்ளக்கூடும் யார் எடுத்துக்கொள்ள முடியாது, இந்த தடுப்பூசிகள் மூலமாக எங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகள் என்னென்ன, இவை பற்றியதான பல சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே மக்கள் சேவை இந்த வாரம் அந்த சந்தேகங்களுக்கான ஒரு நிவர்த்தியாகவும் நிவாரணமாகவும் தான் இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் COVID-19 தடுப்பூசிகள் பற்றியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கலந்துரையாடலோடு இந்த வாரம் மக்கள் சேவை உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கின்றது. எங்களோடு அந்த கலந்துரையாடலுக்காக இணைந்து கொள்கின்றார் டாக்டர் முரளி பலிபுரநாதன் அவர்கள். இவர் சமுதாய மருத்துவ நிபுணராக சேவையாற்றி வருகின்றார். எங்களுக்காக இந்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அதிதியாக. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையும் எப்படி நாங்கள் இந்த ஒரு வருடமும் COVID-19 என்று உச்சரித்துக் கொண்டிருந்தோமோ அதற்கு இணைவாக இந்த 2 வாரங்களுக்குள் இந்த தடுப்பூசி பற்றி நாங்கள் பரவலாக பேச ஆரம்பித்திருக்கின்றோம். எந்த ஒரு புதிய விடயமும் எங்கள் மத்தியில் வருகின்ற போது அது தொடர்பான பல சந்தேகங்கள் எங்களுக்குள் எழுவது இயல்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த COVID-19க்கான தடுப்பூசிகள் பற்றி பேசுவதற்கு முன்பாக நிகழ்ச்சியின் ஒரு அறிமுகமாகவும் மக்களுக்கான ஒரு விளக்கமாகவும் தடுப்பூசிகள் என்பவை என்ன, உண்மையில் அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அவற்றினுடைய செயற்பாடு என்பது எவ்வாறு அமைகின்றது என்பதை பற்றி ஆரம்பிக்கலாம். நாங்கள் உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், அது மிகவும் சுவாரஸ்யமானது. 1790ஆம் ஆண்டளவில் முதலாக எட்வர்ட் ஜெனர் என்ற ஒரு பிரித்தானிய வைத்தியர் அவர் ஒரு அவதானிப்பொன்றை மேற்கொண்டார். அதாவது அந்த காலத்தில் ஸ்மால் பாக்ஸ், அதாவது பெரியம்மை என்ற நோயானது உலகில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பலர் அந்த நோய் வந்தால் அதில் 50% மேலானவர்கள் அந்த நோய் காரணமாக உயிரிழந்து விடுவார். அப்போ அதுக்கு பெரிய பயம் அப்போ எல்லாரும். அப்போ அதெல்லாம் அதிகாலத்திலே அதுக்கு தமிழாக்கலாம் அதை பெரிய அம்மைன்னு சொல்லி கடுமையான வருத்தம் என்று சொல்லி அப்போ அவர் என்ன அவதானிச்சார்ன்னு சொன்னால், மாடுகளுக்கும் ஒரு வகையான அம்மை நோய் ஏற்படுகிறது. அப்போ அது சில நேரம் மனிதர்களுக்கு தொற்றும் பொழுது அது மிகவும் ஒரு மெல்லிய, அதாவது ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு நிலையை உருவாக்குவதை அவதானித்து, அதே நேரத்தில் அந்த மாட்டிலிருந்து தொற்ற அம்மை, பசு அம்மை என்று சொல்லுவோம். அப்போ அந்த அம்மை தொற்றியவர்களுக்கு இந்த பெரியம்மை நோயானது ஏற்படுவதில்லை என்பதை அவதானித்தார். அப்போ அதை அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த மாட்டில் இருந்து சில அந்த நோய் தொற்றின மாட்டுகளில் இருந்து அதுகளில் இருந்து சில திரவங்களை எடுத்து செயற்கையாக சிலருக்கு அந்த நோயை, அதாவது பசு அம்மையை ஏற்படுத்தினார். அப்போ ஏற்படுத்தி போட்டு அவர் அவதானித்தார், அவைகளுக்கு நிச்சயமாக இந்த பெரியம்மை நோய் ஏற்படவில்லை, ஸ்மால் பாக்ஸ். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் இந்த பெரியம்மை நோய் ஆனது ஏற்கனவே இந்த பசு அம்மை ஏற்பட்டவர்களை தாக்குவதில்லை. அதாவது அந்த பசு அம்மை நோய் ஒருவரை தாக்கும் பொழுது அவருடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது, அதை இப்போ சொல்லுவோம் நிற்பீடனம் என்று சொல்லுவோம் தமிழ். அப்போ அந்த சக்தியானது, நோய் எதிர்ப்பு சக்தியானது பெரியம்மையிலிருந்து பாதுகாக்கும் என்பதை அவர் சொல்லி, அப்போ அதன் காரணமாக பெரியம்மைக்கு எதிராக ஒரு தடுப்பூசி உருவாக்கப்பட்டு அப்புறம் அதை நாங்கள் காலப்போக்கில் அதில் பல மாற்றங்கள், அதாவது பசு அம்மையிலிருந்து எடுக்காமல் பலங்குறைந்த வைரஸ் துணிக்கல், அதாவது வைரஸ்களில் தான் இந்த வளமையாக நாங்கள் இந்த தடுப்பூசிகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் இணைய கிருமிகளுக்கும் பயன்படுத்தலாம், பிரதானமாக வைரஸ் கிருமிகள். அப்போ இந்த தடுப்பூசியை அவர் ஆரம்பித்து அது பிற்காலத்தில் அதை தொடர்ந்து 2வது தடுப்பூசியாக வந்தது
ரேபீஸ், அதாவது விச நாய் கடிக்கு எதிரான தடுப்பூசி. அதுவும் மிக முக்கியம். அது லூயி பாஸ்டர் என்ற ஒரு பிரான்ஸ் விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கும். அப்போ அதே மிக முக்கியம் என்று சொன்னால் அந்த நோய் தொட்டினால் அதில் இருந்து எல்லாட்டி தப்பில்லை, அதுக்கு மருந்து ஒன்றும் இல்லை. அப்போ நாய் கடித்தா உடனே தடுப்பூசியை போட்டால் அவரை பாதுகாக்க முடியும். இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. அப்போ இப்படியாக தடுப்பூசிகள் மிகவும் வெற்றிகரமாக பாவனைக்கு வர துவங்கின. அப்போ அதில் நாங்கள் பார்க்குறோம் 60ஆம் ஆண்டு அளவில் உலகிலிருந்து நாங்கள் முழுமையாக இந்த பெரியம்மை நோய் ஸ்மால் பாக்ஸை நாங்கள் முழுமையாக அகற்றக்கூடியதாக, அதாவது எல்லாருக்கும் தடுப்பூசியை ஏற்றி அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அதன் மூலமாக உலகிலேயே இருந்து இந்த நோயை நாங்கள் அகற்றிவிட்டோம். அப்போ அது மிகவும் ஒரு முக்கியமான மைல்கல். அதே நேரம் இப்போ ரேபீஸுக்கு நாங்கள் அதை செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ரேபீஸ் ஆனது மனிதர்களை மாத்திரமல்ல, அது நாய், காட்டு மிருகங்கள் போன்றவற்றிலும் அந்த கிருமியானது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அதன் காரணமாக தான் அதை தடுக்க முடியாமல், அதாவது முழுமையாக அகற்ற முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் இலங்கையில் தடுப்பூசியெல்லாம் போட்டாலும் நாய்க்கு கூடி இப்போ தடுப்பூசி போட துவங்கிட்டோம். அப்படி இருந்தும் முழுமையாக இலங்கையிலிருந்து ரேபீஸ் நோயை அகற்ற முடியாமல் இருக்கிறது. அதே நேரம் சில வைரஸ் கிருமிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் காலத்துக்கு காலம் அதனுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளும். அப்படியான வைரஸ்களுக்கும் எதிராக இந்த தடுப்பூசியை கொண்டாடுறது மிகவும் கஷ்டம். என்னென்னு சொன்னால் அதின் அமைப்பு நிலையாக இருந்தால் தான் நாங்கள் இந்த தடுப்பூசி, அதாவது தடுப்பூசியை நாங்கள் தயாரிக்கும் பொழுது என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வைரஸ், பலகீனமான வைரஸ் அல்லது அதின் இறந்த வைரஸ் அல்லது வைரஸிலிருந்து ஒரு புரதம் அல்லது ஒரு கூறு, புரத கூறு அல்லது ஒரு RNA என்று சொல்லப்படும் என்னும் ஒரு மூலக்கூறு. அப்போ இது போன்ற பகுதிகளை எடுத்து அதுகளை நாங்கள் மனித உடலில் ஏற்றும் பொழுது மனித உடல் என்ன செய்யும்னு சொன்னால் அதுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி, அதை நாங்கள் சொல்லுவோம், அது அந்த குருதியில் சொல்லுவோம் புறப்பொருள் எதிரிகள். அதாவது புறப்பொருள் உடலுக்குள்ள வந்த உடனே அதுக்கு எதிராக உடல் சுரக்கும் தன்மை புறப்பொருள் எதிரிகளை உருவாக்கும். அப்போ உண்மையான வைரஸ் போகைக்குள்ள அதுக்கு எதிராக உடனடியாகவே தொழிற்படும். அப்போ அதுதான் இந்த தடுப்பூசியில் இருக்கிற மெக்கானிசம், பொறிமுறை. அப்போ நாங்கள் ஒன்றில் இறந்த வைரஸ் அல்லது பலகீனமான வைரஸ் அல்லது வைரஸின் கூறு, இப்போ அதுகளை பயன்படுத்தி நாங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறோம். அப்போ உண்மையான வைரஸ் வரைக்குள்ள அது அதுவும் 2-3 விதமாக அந்த தாக்கம் ஏற்படலாம். நாங்கள் பார்க்குறோம் நோய் ஏற்படாமல் முழுமையாக தடுக்கக்கூடும். சில நேரம் அது நோய் ஏற்படும், ஆனால் அந்த வீரியம் குறைந்து காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம், இந்த BCG வேக்சின் பிறந்த உடனே பிள்ளைகளுக்கு போடுவினோம். BCG வேக்சின் ஹாஸ்பிட்டலில் போடுவினோம். அப்போ அது போட்டால் அது டிபி கச நோய்க்கு எதிராக தான் அது போடுறோம். அப்போ நீங்கள் கூடாது எனக்கு கச நோய் எல்லாருக்கும் வருது தானே தடுப்பூசி போட்டால், அப்படி இல்லை. ஊசி போட இல்லைன்னு சொன்னால் கச நோய் மிகவும் கடுமையாக உயிரை கொள்ளக்கூடிய விதத்தில் வரும். அப்போ தடுப்பூசி ஏற்றினபடியால் அவருக்கு பிறகு பிற்காலத்தில் வரப்போகிற கச நோய் வந்தாலும் அது தாக்கம் குறைந்ததாக இருக்கும். அப்போ இதே பொறிமுறைகளில் தான் இப்போவும் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த கோவிட் பிரச்சனைகளையும் அதே விதமாக வைரஸின் துணிக்கைகளை வைத்து நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறோம். அடுத்ததாக இந்த வைரஸின் தன்மை சில இடங்களில் மாறிக்கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வேரியண்ட் என்று சொல்லுவோம். அதாவது உண்மையாக ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸிலிருந்து உருமாற்றம் பெற்ற வைரஸ். அப்போ அதன் காரணமாக இந்த தடுப்பூசிகள் எவ்வளவு தூரம் பலன் தரக்கூடியவையாக இருக்கும் என்பதில் கேள்விக்குறி எழுந்துள்ளது. அதே நேரம் பிரித்தானியா சொல்லுகிறது இப்படியான வைரஸுகள் தொடர்ந்து இது உருவம் மாறிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்ற வளமையாக அங்கே என்ன செய்யணும், இந்த விண்டர் பனிக்காலத்துக்கு முதல் ஒவ்வொருவருக்கும் தடுப்பூசி போடு.
ஆகவே இந்த சனத்தொகை நோய் எதிர்ப்பு சக்தி என்றது என்னவாக இருக்கும், அதனுடைய விளக்கம் என்ன? ஆமாம், அது வந்து நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எப்படி தடுப்பூசிகளை ஏற்றி கொண்டு போகைகள் நோய் எதிர்ப்பு சக்தி முதல் தனிப்பட்ட ஒவ்வொரு மட்டத்தில் கூடிக்கொண்டு வரும். பிறகு பெரும்பான்மையான ஆட்களுக்கு நாங்கள் தடுப்பூசியை ஏற்றி விட்டோம் என்று சொன்னால் சனத்தொகை மட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிவிடும். அது ரெண்டு விதமாக வரலாம். ஒன்று வந்து ஏற்கனவே நோய் வந்து உருவாகக்கூடிய எதிர்ப்பு சக்தி, அடுத்தது இந்த தடுப்பூசி மூலமாக தூண்டப்பட்ட எதிர்ப்பு சக்தி. அப்போ முழுமையாக 100% எல்லாருக்கும் வேக்சின் போட்டால் அது 100% அது வேலை செய்யும்னு சொன்னால் நாங்கள் இப்போ பெரியம்மை மாதிரி முழுமையாக அகற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம் இந்த சந்தையில் உள்ள வேக்சின் எதுவுமே 100% அண்மித்ததாக இல்லை. 70 தொடக்கம் 90% தான் அதிൻ്റെ பலன் இருக்கு. அதுலேயும் வளமையாக நாங்கள் இப்போ பார்க்குறோம் சில தடுப்பூசிகள் வந்து ஒரு கால் போட்டால் காணும். சில தடுப்பூசிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் குறைந்தது 2 அல்லது 3 4 தடவை கூட சில அதுகளை ஏற்றினால்தான் திருப்பி திருப்பி ஏற்றும் பொழுது அதனுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியின் மட்டமான அதிகரித்து செல்லும். அப்போ அதில் இப்போ நாங்கள் பாவிக்கிற இந்த இலங்கையில் பாவிக்கிற இந்த அஸ்ட்ராசினிஷியான் அந்த இந்தியாவிலேருந்து அனுப்பி வைக்கப்பட்ட வேக்சின் ஆனது 2 தடவைகள் ஆவது போடப்படும். இப்போ முதலாவது ஒன்று போட்டு 4 வாரங்கள் அல்லது சற்று தாமதமாக இப்போ சொல்கிறார்கள் 12 வாரங்கள் வரைக்கும் தாமதித்து போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த வகையில் தான் இப்போதைய திட்டங்கள், அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் ஜனவரி இறுதி பகுதியில் நாங்கள் இந்த முதலாவது வேக்சினை பிரயோகிக்க துவங்கினோம். அதை வந்து சுகாதார ஊழியர்களுக்கும் மற்றது முன்னிலையில் இருக்கும் அபாயத்தில் இருக்கும் ஏனையவர்களுக்கும் என்று சொல்லி, அப்போ அதில் நாங்கள் பார்க்குறோம் சுகாதார ஊழியர்கள் அதை விட இந்த முப்படையினர் சேர்ந்து குறிப்பாக இந்த கொரோனா சம்பந்தமான முகாம்களை நிர்வகிப்ப அவர்களுக்கு இந்த தடுப்பூசியை கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை என்றோ இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தேவையான ஒரு விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். COVID-19க்கு எதிரான அந்த தடுப்பூசிகள் இப்போது வழங்கப்படுகின்ற போது அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலந்துரையாடலை தான் டாக்டர் முரளி வேலிபுரநாதன் அவர்களோடு நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அது அடிப்படையில் COVID-19 தடுப்பூசியானது ஏனைய தடுப்பூசிகளோடு ஒப்பிடுகின்ற போது எந்த அடிப்படையில் அவை வேறுபட்டவையாக இருக்கின்றன, அதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தடுப்பூசிகளாக COVID-19க்கான தடுப்பூசிகளாக எவையெல்லாம் இப்போது இருக்கின்றன சந்தையில், இவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், ஒன்று நாங்கள் பார்க்குறோம் வளமையாக இந்த கோவிட் தடுப்பூசிகள் என்று சொல்லிக்கல நாங்கள் இலங்கையில் என்ன செய்கிறோன்னு சொன்னால் மற்ற நாடுகளில் எவ்வளோ ஆழம் பாவிச்சிருக்கு என்று பார்ப்போம். அப்போ 5 வருஷத்துக்கு மேலே பாவிச்சு அங்கே ஒரு பிரச்சனையும் வேற இல்லைன்னு சொன்னேன். இலங்கையில் சுகாதாரத்திணைக்களம் சொல்லும் அப்போ அவங்க அங்கேயெல்லாம் பாவிச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்போ நாங்கள் எங்களோட நாட்டில் பாவிக்கலாம்னு இலகுவாக சொல்லிவிடும். நான் இந்த முறை எல்லாமே அப்படி இல்லை. என்னென்னு சொன்னால் அங்கே கொடுக்கல இங்கேயும் சமாந்தரமாக கொடுக்குறோம். மற்றது வந்து இது வந்து வளமையாக நாங்கள் வேக்சின் தயாரிக்கல அதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு முறை இருக்கிறது. 4 கட்டங்களின் ஊடாக முதல்ல ஒரு சிறிய அளவு வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் மத்தியில் அந்த வேக்சின் பாதுகாப்பை பரிசோதிப்பினோம். பிறகு 2ஆம் கட்டத்தில் ஒரு பரிசோதனை நிலையில் ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவிலான வாலண்டியர்ஸில் பரிசோதிப்போம். பிறகு 3ஆம் நிலையில் அதை ஒரு பெரிய அளவில் அதை ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுகிறதா, phase 1 phase 2 phase 3 phase 4 தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் இந்த முறை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த ஃபேஸுகளை மிகவும் வேகமாக, அதாவது குறிப்பிட்ட இந்த அழுத்தம் காரணமாக, அதாவது இந்த பொருளாதாரம் மற்றது இணைய பாதிப்புகளின் காரணமாக அரசாங்கங்கள் வந்து இந்த வேக்சின் நிறுவனங்கள் மீது
அழுத்தங்களை பிரயோகித்து அதே நேரம் பலமையான இறுக்கமான கட்டுப்பாடுகளை தளர்த்தி அப்போ அதை விரைவாக வெளியிடுவதற்கு முயற்சிகள் எடுத்தார்கள். அப்போ அதில் தான் இந்த வேக்சின் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ என்னவும் சில நேரங்களில் ஏதாவது விளைவுகள் சரியாக 100% தெரியாமல் இருக்கலாம். அப்போ அதுக்கு தான் முதல்லே வேக்சினால் ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லைன்னு சொல்லி எல்லார்டையும் சைன் பண்ணி எடுக்கணும். அப்போ அது ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் அப்படி இருந்த போதிலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை. என்னென்னு சொன்னால் கோவிட் வருவதை விட கோவிடால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட வேக்சினால் பாதிப்புகள் பெருசாக ஏற்படாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் டாக்டர்ஸ் உட்பட பலரும் இதுக்கு முன் நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்காக இந்த ஊசியை ஏற்றி இருக்கிறோம். எனவே ஒரு வேக்சின் நான் போட்டுட்டேன். அடுத்த வேக்சினை இன்னும் 3 வாரங்களில் இப்போ ஒரு வாரம் முடிஞ்சது. 3 வாரங்களில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது 100% நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன், எனக்கு வேக்சின் ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்ல இயலா. ஆனால் கோவிட் வந்தால் அதை விட ஆபத்து அதிகம். அதை விட குறிப்பாக இன்றைக்கு இப்போ COVID-19 நாங்கள் சொல்லுவோம், கோவிட் ஒரு ஆளுக்கு சந்தேகப்பட்டால் இந்த PCR செய்வார். அப்போ மூக்குகளில் இந்த கம்பியை விட்டு செய்வார். அப்போ ஊசிக்கு பயப்படுறவர் மூக்குகளில் கம்பியை விட்டால் அது எவ்வளவு அதை விட மோசமாக இருக்கு. அப்போ அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், தடுப்பூசியை இயலுமானவரை எல்லாரும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அதை செய்கிறதுக்கு பயந்து இப்போ உண்மையில் இப்போ இன்றைக்கு பார்க்குறோம் சுகாதார சேவையிலேயே 80% ஆக்கள்லாம் ஏற்றி இருக்கு. இப்போ 20% பல்வேறு காரணங்களை சொல்லி ஊசி போடாமல் இருக்கு. சிலதில் உண்மையான காரணங்களாயும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், கர்ப்பகாலம் அல்ல தாய்ப்பால் ஊட்டும் காலத்தில் இதில் இன்னும் சரியான தகவல்கள் வெளிவராத நிலையில் இந்த ஊசியை ஏற்றி கொள்ள வேண்டாம் என்று சுகாதார திணைக்களமே சொல்லுது. அப்போ அதில் ஒரு சிலருக்கு உண்மையான காரணங்கள் இருக்கலாம். மற்றும்படி பலர் பயத்தினாலும் சிலர் போடாமல் இருக்கு. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவர்களுடைய பயம் காரணமாக இப்போ பிறகு அவைகளுக்கு நோய் தொற்றி விட்டதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், கோவிட் வந்தால் முழு அந்த நிறுவனமே பாதிக்கப்படும். அப்போ அங்கே அதை 2 கிழமை மூடுவினம்புற எல்லாருக்கும் மூகுகளை ஒட்டிவா பின்னும். அப்போ இப்படியான பல கரைச்சல்கள் ஏற்படும். இப்போ அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், எங்களோட வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களை இங்கே பாருங்க, உங்களால் மற்றாக்களுக்கு கஷ்டம் வேண்டாம். நான் சொல்கிறது இங்கே பாருங்க, எனக்கு ஏற்றியாச்சு, எனக்கு பக்கவில் ஒன்றுமே ஏற்பட இல்லை. ஆனபடியெல்லாம் நீங்களும் பாதுகாப்பை போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லுவேன். அப்போ இப்போ வேக்சின் போட முதலன்னா நான் சொன்னாலும் சொல்லினோம் அவருக்கு தனக்கு ஏற்ற இல்லை சொல்கிறார். இப்போ அப்படி எனக்கு எடுத்துக்கொண்டாச்சு, நான் என்ன பேருங்க எனக்கு எந்த விதமான பக்கம் ஏற்படவில்லை. அப்போ நீங்களும் எட்டி கொள்ளலாம் என்று சொன்னால் நீ அவைகள் கேட்டு அதை கேட்டு இப்போ அதை பார்த்து நம்பி எடுத்துக்கொள்ளுவேன். அப்போ அதில் இப்போ இதுதான் பிரச்சனை. அதாவது இப்போ இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த சந்தேகப்படுறவர்களுக்கு நாங்கள் லீவுகள் அதெல்லாம் கொடுத்தோம். இப்போ தொடர்ந்தும் இப்படி கொடுக்கல. ஏன்னா அவர்கள் தடுப்பூசியை ஏற்றி கொள்ளாமல் ஒழித்து கொண்டு தெரிஞ்ச அவர்களுக்கு பிறகு நோய் வந்து விட்டது, அல்லது அவர்களுக்கு நோய் சந்தேகம்னு சொல்லி லீவு கொடுக்குறது நியாயமாக இருக்காது. என்ன மெட்டாக்கள் எல்லாம் தடுப்பூசி எடுக்கல, அவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த விதத்திலையும் ஆனால் ஒருவரையும் பலவந்தப்படுத்த இயலாது. அப்போ அதில் தான் நாங்கள் அந்த கொண்டு இது அவர்கள் சைன் பண்ணி எடுக்கிறார்கள். வேக்சின் நிறுவனங்களும் தங்களுக்கு பாதுகாப்பாக செயற்படணும். அதாவது ஒரு தரம் வழக்கு வைக்கல, அதே நேரம் நாங்கள் வேக்சினை போடுகிறோம்.
இதுவரை 2 லட்சம் பேருக்கு மேலே ஏற்றியாச்சு. இதேவேளை இந்த வேக்சின்கள் தொடர்பாக பேசுவதானால் அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பாதுகாப்பானவையா உயர்தரமானவை தானா? ஏனென்று சொன்னால் இது ஒரு குறுகிய காலத்திற்குள் சந்தைக்கு உற்பத்தி செய்யப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு சந்தைக்கு வந்திருக்கின்றது, மக்கள் பாவனைக்கு வந்திருக்கின்றது என்கின்ற போது இவை உயர்தரமானவையா பாதுகாப்பானவையா என்ற 2 கேள்விகள் மக்கள் முன்னாடி ஒன்று வந்தால் நான் சொன்னேன், இது குறுகிய காலத்தில் வந்தபடியா. இப்போ முந்தி நான் சொன்னேன், அதாவது 5 வருஷம் அங்கே வெளிநாட்டில் பாவிச்சுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் சொல்கிறது அப்போ பாதுகாப்பான. இப்போ இலங்கையில் இந்த வேக்சினேட்டு இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு பக்க விளைவு வரலாமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. என்னென்னு சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாது 5 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது. அதே நேரம் நீண்டகால விளைவுகள், அதே நேரம் இது 100% பாதுகாப்பு அளிக்காதுன்னு நம்மளே சொல்லிட்டோம். 70% 90%. ஆனால் மற்றவர்களுக்கும் நோயின் தாக்கத்தை குறைக்கும். ஏற்கனவே நான் பிசிஜியை பற்றி சொன்ன மாதிரி, அதாவது டிபியில் இருந்து அது முழுமையாக பாதுகாப்பு அளிக்காவிட்டாலும் நோய் ஏற்படக்கூடிய அந்த நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்தும். அப்போ அது ஒன்று. 2வது, அப்போ அதில் நாங்கள் கொரோனா இந்த தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனால் நாங்கள் எங்களை நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். அதே நேரம் என்ன ஒரு கேள்வி வருகிறது, அதாவது எவ்வளவு காலத்துக்கு இந்த தடுப்பூசி நம்மை பாதுகாக்கும்? ஆமாம், அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன்னு சொன்னால் இனி போக தான் தெரியும் அவை பற்றியதான். அப்போ 5 வருஷத்துக்கு பிறகும் ஒருத்தருக்கு நோய் வேற இல்லைன்னு சொன்னார், அப்போ எங்களுக்கு தெரியும் 5 வருஷத்துக்கு பிறகும் அது வேலை செய்யுது. அதே நேரம் முந்தின வேக்சின் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிக்கன் பாக்ஸ் பொக்குளிப்பானுக்கு எதிரான தடுப்பூசி இருக்கு, அதை ஏற்றினா அப்புறம் வராது, வருத்தம் அது வாழ்க்கையிலேயே வராது. அப்போ அப்படி சில வேக்சின்கள் அப்படி ஒரு காயத்தினால் வாழ்நாள் பூராக தடுப்பை கொடுக்கும். ஆனால் கோவிடுக்குரிய வேக்சின் அவ்வளோ தூரம் வேலை செய்ய மாட்டேன். அதை விட இப்போ 3வது பிரச்சனை வந்திருக்கு நான் சொன்னேன், அதாவது வேரியன்ட், அதாவது இந்த வைரஸின் தன்மை மாறுபட்டு கொண்டு இருக்கு. இப்போ இதால் தான் டெங்குவுக்கும் இந்த வைரஸ் தடுப்பூசி தயாரிக்க முடியவில்லை. அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம், தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு, அது வேலை செய்யுது. ஆனால் இந்த புதிய வைரஸ் அது உருமாற்றம் பெறும் பொழுது அது எவ்வளவு தூரம் பாதுகாப்பு அளிக்கும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிற, அதாவது உருமாற்றம் பெற்றாலும் தடுப்பூசி ஏற்றினவருக்கு கொஞ்சமாவது பாதுகாப்பு இருக்கும். அப்போ ஆனபடியால் நாங்கள் சொல்லுவோம், தடுப்பூசி நிச்சயமாக உருமாறுதுன்னு சொன்னதுக்காண்டி ஏற்றாமல் விடையில்லாது, ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது போல் உருமாறும் வைரஸுகள் அடிக்கடி உருவாகி கொண்டிருந்தால் இலங்கையிலையும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போட முடியும். அப்போ அது பொருளாதாரத்தில் பெரும் செலவு உண்மை. இப்போ அதுதான் இன்றைய நிலைமை. அதாவது இன்றைக்கு நாங்கள் இந்த 2 தடுப்பூசியை போட போகிறோம். அதே நேரம் இது எவ்வளவு காலம் பாதுகாக்கும், உருமாறி கொண்டு வரும் கொரோனாவுக்கு எதிராக நாங்கள் எப்பொழுது அடுத்த ஊசி போட வேண்டி வரும், இது போன்ற கேள்விகள் என்னமும் சரியாக பதில் கூற முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே இந்த நியூக்ளிக் அமிலம் தடுப்பூசிகள் என்பவை அவை பற்றியதான் அந்த சொல்லாடலின் அர்த்தம் என்ன, அவை பாதுகாப்பானவையா என்ற அந்த சந்தேகம் வருவதற்கான காரணம் என்ன? இல்லை, அதில் எம்ஆர்என்ஏன்னு சொல்லி மெசேஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லி நியூக்ளிக் அமிலம், அதாவது அதில் ரைபோஸ் நியூக்ளிக் அமிலம் அதில் இருந்தால் அந்த இந்த குறிப்பாக இந்த அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் 2 வேக்சின்கள், ஃபைசர் நிறுவனத்துடன் 5 தயாரிக்கப்பட்ட வேக்சினும் மற்றது இன்னும் ஒரு வேக்சின், 2 வேக்சினும். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், இந்த மூலக்கூறுகள் வெப்பநிலை மாறும் பொழுது விரைவாக அழியும். அப்போ அதனால் தான் சொல்லுவோம், அவரால் சொல்லுகிறார்கள், ஃபைசரின் வேக்சினை -80°, -80°, அதாவது தண்ணி உரைகிறது 0°, இது அதுக்கு கீழே கடும் குளிரில் வைத்து தான் அதை கொண்டு போவோம், உறைபனிக்குள் வைத்து தான் அதை கொண்டு செல்ல வேணும். அப்போ இலங்கையில் அவ்வாறான முறைமைகள் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. இதுவரை நாங்கள் பாவிக்கிறது எல்லாம் 2-3 பாகையில் வச்சு போடுறது, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போடுறது தான்
பாவிக்கிறோம். இப்போ AstraZenecaவும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு பாவிக்கலாம். அப்போ அமெரிக்காவில் பாவிக்கிற ஒன்று வந்து -20, மற்றது வந்து -80. அதுக்குரிய உபகரணங்கள் இலங்கையில் இல்லை. அப்போ அதன் காரணமாக இலங்கைக்கு இந்த வேக்சின் கொண்டாடுறது என்று சொன்னால் சாத்தியமில்லை. அவரால் அதையும் கொண்டுறோம். அது இன்னும் பெரிய செலவினத்தையும் ஏற்படுத்தும், அதே வேளை சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். அப்போ அதில் வந்து அந்த 2 வேக்சினும் இலங்கைக்கு இலகுவாக பெரும் சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் இப்போ வந்து அவர்கள் முதலில் அமெரிக்காவை தான் அவர்கள் டார்கெட் பண்ணி இருக்கு. அதே நேரம் சில ஐரோப்பிய நாடுகளிலும் அதை ஏற்றி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது. அதே நேரம் ரஷ்ய தயாரிப்பு வேக்சின் அது வந்து இப்போ இலங்கையில் வந்து இது வரைக்கும் இந்த AstraZeneca, அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் இந்த இந்திய நிறுவனங்கள் சேர்ந்து தயாரித்த வேக்சினுக்கு மட்டும்தான் 3வது நிலை பரிசோதனை, நான் ஏற்கனவே சொன்னேன் 4 நிலைகளினூடாக போகணும். அப்போ இந்த 3 நிலைகளை கடந்த என்று சொல்லி அனுமதி வழங்கி இருக்கு. இந்த வாரம் COVID-19க்கான தடுப்பூசிகள் பற்றியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கலந்துரையாடலை மேற்கொள்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு தடுப்பூசி அல்லது ஒரு புதிதாக ஒரு வைரஸ் என்றால் அதை பற்றியதான 1000 சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் இருக்கும். அதற்கான தடுப்பூசி, அதற்கான எதிர்ப்பு நடவடிக்கை என்றால் அது தொடர்பாகவும் 1000 சந்தேகங்கள் எங்கள் மத்தியில் எழுவது சகஜம். முடிந்த அளவுக்கு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு செல்கின்ற போது அது தொடர்பான ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் எங்கள் மக்கள் மத்தியில் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த COVID-19க்கான தடுப்பூசிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டதன் பிற்பாடு எங்களுக்கு COVID-19 தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா என்பது. ஏனென்றால் பலருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, இந்த தடுப்பூசியை எடுத்துவிட்டால் அதற்கு பிறகு முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை, கிருமி தொற்று நீக்குகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறான எண்ணங்களும் குழப்பங்களும் மக்கள் மத்தியில் இருப்பதால் இந்த கேள்வி இந்த இடத்தில் அவசியம். ஒரு வைத்தியராக உங்களுடைய அறிவுரை. முதலாவதாக நாங்கள் பார்க்குறோம் வந்து வேக்சின் திட்டத்தின் படியும், அதாவது தடுப்பூசி மருந்தேற்று திட்டத்தின் படியும் இது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த தடுப்பூசி வழங்கப்பட போகிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லுது 16 வயது என்று சொல்லி. ஆனால் இலங்கையில் சுகாதார திணைக்களத்தின் முடிவின்படி 18 வயதும் அதுக்கு மேற்பட்டவருக்கும் தான் தடுப்பூசி வழங்கப்பட போகிறது. அப்போ இலங்கையில் வந்து முழுமையாக எல்லாருக்கும் ஏற்றினால் ஒழிய நோய் பெறவும் சாத்தியக்கூறு அப்போதும் காணப்படும். அப்போ அது முதலாவது, அதை எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், இது 100% இல்லை. அப்போ 70% 90%. அப்போ மிச்ச 10% 30%, 10% 30%மானவர்களுக்கு நோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தடுப்பூசியின் பின்பும் நோய் ஏற்படலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுக்கு அதன் தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ அதனால தான் சொல்லுவோம் 30% பேருக்கு வருமானு சொல்லி அவைகள் ஒழிச்சிருக்கிறீர்கள். எல்லாருக்குமே எதுனா அவைகளுக்கு வாராது வருத்தம் வந்து குறைஞ்சபட்சம் உயிரையாவது பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லுவோம். அது வந்து இப்போ இஸ்ரேல் போன்ற நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் காட்டப்பட்டிருக்கு. அதாவது தடுப்பூசி ஏற்றி கொண்டவர்களுக்கு உயிரிழப்புகள் கொரோனா வந்தாலும் மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் கருத்தில் எடுத்து நாங்கள் சொல்லுவோம் எல்லாரும் வேக்சினை ஏற்றிக்கொள்ள வேணும். அதாவது 18 வயதுக்கு குறைந்தவர்களை தவிர ஏனையோர், அதே நேரம் கர்ப்பம் தரிக்கும் சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு தற்பொழுது உள்ள தரவுகளின் படி பாதுகாப்பானதா இல்லையான்னு முடிவு செய்யும் வரைக்கும் அதை போட வேணாம்னு சொல்லியிருக்கணும். கர்ப்பிணி தாய்மாருக்கும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார். ஆனால் அது அவைகளுக்கும் இப்போ நாங்கள் ஒரு தடவை நாங்கள் சொன்னார், டாக்டர் வைஃப் வந்து பிள்ளை பேபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹெல்த் ஸ்டாஃப். அப்போ அவாவுக்கு நாங்கள் போட விரும்ப இல்லைன்னா அப்போ நான் அவருக்கு சொன்னேன், வளமையாக நான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலையில் தடுப்பூசியை போட்டால் 3 மாதத்துக்கு நீங்கள் கர்ப்பம் தரிக்காமல் அதை பின்னுக்கு போட்டு விட்டு கர்ப்பத்தை தரிக்கலாம். ஏன்னா அந்த வேக்சின் விளைவுகள் ஏதாவது இருந்தால் வளமையாக 3 மாதத்துக்கு மேலே அது போகாது. அப்போ அவருக்கு நான் கேட்டேன், சரி நீங்கள் இப்போ இந்த தடுப்பூசியை போடாமல் விடுறீங்க, கர்ப்ப காலத்தில் கொரோனா நோய் ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போ அவருக்கு அதுக்கு பதில் இல்லை. அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது நாங்கள் எப்பொழுதும் ஏன் இப்போ கொரோனா தடுப்பூசி போடுறது ஒரு விளைவும் இல்லாமல் என்று சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படவில்லை. ஆனால் அதே நேரம் வைத்தியர்கள் உட்பட பலருக்கு கடுமையான காய்ச்சல், உடல் நோய்,
களைப்பு போன்றவை ஏற்பட்டு, ஆனால் அது மிகவும் குறுகிய காலம். அவற்றை பக்க விளைவுகள் என்று சொல்ல முடியாது, பக்க விளைவுகள் என்று சொல்லாமல் வளமையாக வளமையாக நாங்கள் அது பெயர் எப்படி இருந்தாலும் அதிலே ஒரு விளைவு இருக்கின்றது. அது பிரதிபலனோ இல்லையோன்றது பக்க விளைவோ பிரதிபலனோ என்ற தமிழ் ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம். அதனால் சில விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படுகிறது. அப்போ முதல் நாள் எழுதி போட்டு எனக்கு இரவு டாக்டர் ஒரு ஆள் அடித்து சொன்னார், டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான காய்ச்சல். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் முதல்ல டெம்பரேச்சரை அவ்வளோ வந்து செக் பண்ணும். அப்போ சொன்னேன் 101 நிற்கும். அப்போ காய்ச்சல் ஏற்படலாம். இப்போ இது நாங்கள் புது விஷயம் இல்லை, எங்களுக்கு டாக்டர்ஸ் தெரியும். என்ன சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றினாலே அண்டைக்கு இரவைக்கு வளமையாக அரைவாசி பிள்ளைகளுக்கிட்ட மெல்லிய காய்ச்சலாவது வரும். அப்போ காய்ச்சல் வர்றது, இனி ஊசி போட்ட இடத்துல கொஞ்சம் நோவுறது, இது உடம்பு வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, டயர்டாக இருக்கிறது, இப்படியான பக்க விளைவுகள் ஒரு 24 hours 24 மணி துவக்கம் 48 மணி நேரம் வரை ஏற்படுது. அது ஏற்றுக்கொள்ள வேணும். ஒன்றுமே வராதுன்னு நினச்சி கொண்டு போய் ஊசி போடக்கூடாது. இதுகள் வளமையாக வரும். ஆனால் அவர்கள் அதில் சொல்லுகிறார்கள், இந்த இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி சொல்லுகிறார்கள், முதலாவது ஊசியை விட 2வது ஊசியில் ஏற்படும் பக்க விளைவோ விரும்பத்தக்க விளைவோ அது வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ முதலாவது ஊசிக்கு இப்படி நடந்து போச்சு, அப்போ 2வது ஊசிக்கு இன்னும் பெருசாக வரப்போகுதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. முதலாவது ஊசிக்கே இவ்வளவு தானண்டா, அடுத்த ஊசியே இன்னும் அதை விட குறைவாக இருக்குமென்னு சொல்லி துணிஞ்சு போகலாம். அப்போ தடுப்பூசி போடுவது வந்து சில விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தலாம் உண்டு. ஆனால் நாங்கள் எப்பவும் யோசிக்கணும், கொரோனாவை விட அது பல மடங்கு பாதுகாப்பானது. அந்த கொரோனா வேறு வந்துட்டு தோண்டு செக் பண்ணவே 3 தடவை மூக்குள்ள குத்திப்பாங்க. இப்போ அதோட பிள்ளைகளில் இது மிகவும் பாதுகாப்பானது. அப்போ வேக்சினை எல்லோரும் போட்டுக்கொள்ள வேணும். இப்போ அடுத்த கட்டத்தில் நாங்கள் வந்து இதை பொதுமக்களுக்கும் குறிப்பாக இந்த அபாய காரணிகள் உள்ளவர்களுக்கு அதை கொடுப்போம். வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் ஏனைய நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், நீரிழிவு, உயர்குருதி அமுக்கம் போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ அவர்களுக்கு கொடுக்கல அவர்கள் அதை முன்னின்று பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அடுத்த கட்டத்தில் முழு பேருக்கும் இந்த வேக்சின் ஏற்றப்படும். ஆகவே இந்த வேக்சின் கொடுக்கின்ற போது டாக்டர் நீங்கள் கூறியது போன்ற ஏதாவது ஒரு நீரிழிவு நோய் அல்லது உயர்குருதி அழுத்தம் இருப்பவர்கள், இல்லை இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள், புற்றுநோய், இவ்வாறான பிரத்யேகமான தங்களுக்கான ஏதேனும் ஒரு நோய் நிலையில் இருப்பவர்களுக்கு எவ்வாறானவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றலாம் ஏற்றக்கூடாது, அதை பற்றியதான் உங்களுடைய வளமையாக இப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த நோயில் வந்து பலம் குறைந்த வைரஸ் பயன்படுத்தப்படவில்லை. சில நேரங்களில் உயிர் வைரஸ், ஆனால் பலம் குறைந்த வைரஸை ஏற்றால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த, நீங்கள் சொன்னது போல் HIV அல்லது புற்றுநோய் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களில் அந்த பலம் குறைந்த வைரஸ் வந்து கடுமையான நோயை ஏற்படுத்தலாம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் இறந்த துணிக்கைகளை தான் பயன்படுத்துகிறோம், அதுக்கு உயிர் இல்லை. அப்போ அதாலே அது எல்லாருக்கும் ஏற்றிக்கொள்ளப்பட முடியும். ஒரே ஒரு பிரச்சனை வந்து இப்போ சிலருக்கு வந்து வேக்சினில் உள்ள சில கூறுகளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரலாம். உடம்பெல்லாம் கடிச்சு மூச்சு விட கஷ்டமாகி அப்படியான நிலைமைகள் ஏனைய தடுப்பூசிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தால் அவர்களை நாங்கள் கவனமாக கொண்டு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அவர்களை அதுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வசதியுள்ள வைத்தியசாலையில் அவர்களை வச்சிருந்து அதை கொடுக்கலாம். இல்லாட்டி நான் கொடுக்குறதை தாமதிக்கலாம். அப்போ அந்த முறையே செய்யலாம். ஆனால் அடுத்ததாக 2வது ஊசி போடையும் அவர்கள் சொல்கிறது இதுதானே, முதலாவது ஊசிக்கு வளமையாக வர காய்ச்சல் உதல் வந்தால் அதை பற்றி நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஆனால் கடுமையான ஒவ்வாமை தாக்கம் ஏற்பட்டால், அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்பட்டால் அதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுவோம். அப்போ அதில் தான் அதாவது கொடுக்க முடியாதவர்கள் என்று சொல்ல, மற்றபடி எந்த நோய் உள்ளவர்களுக்கும் கொடுக்க முடியாதுன்னு இல்லை. நீரிழிவோ உயர்வுதிய முக்கமோ இருதய நோயோ இவர்களுக்கும் புற்றுநோயோ அவர்களுக்கு இந்த தடுப்பூசி கொடுக்கப்பட முடியும். ஏன்னா அவர்களுக்கு தற்செயலாக கொரோனா நோய் வந்தால் அவர்கள் தப்புறது கஷ்டம்.
ஆனபடியால் அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த கோவேக்ஸ் மூலம் எந்த தடுப்பூசிகளை பெறக்கூடியதாக இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், அது வந்து ஒரு அலையன்ஸ். அதாவது அதில் நாங்கள் இப்போ வந்து இலங்கையில் வந்து முதலாவதாக இந்த இந்திய வேக்சின் தான் நான் ஏற்கனவே சொன்ன இலங்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வேக்சின். அப்போ கோவிஷீல்டுன்னு சொல்லுவோம், அந்த வேக்சினை தான் கொண்டறியணும். அதே வேக்சின் தான் பிரித்தானியாவிலேருந்து தயாரிக்கப்படுது, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியால். ஆனால் இங்கே இந்தியாவிலேருந்து கொண்டாடுறது எங்களுக்கு மலிவாகவும் அதே நேரம் டிரான்ஸ்போர்ட் செலவு கொண்டு வர செலவும் குறைவாக இருக்கும். அப்போ அது அந்த பிரச்சனையால் இருக்குது. அப்போ அதே நேரம் இந்த தற்போதைய தகவலின்படி அது எஸ்பிசி, அதாவது ஸ்டேட் பார்மசூட்டிக்கல் கோஆப்ரேஷன் வந்து அரசாங்க மருந்தாளர்கள் கூட்டுத்தாபனம் வந்து 18 லட்சம் இல்லை 18 மில்லியன் டோஸுகளை வாங்குவதற்கு ஒழுங்குகளை ஆர்டர் கொடுத்துருப்பதாக அறியக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 5 லட்சம் டோசஸ் வந்து இலவசமாக வழங்கப்பட்டது. ஆனால் இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். 5 லட்சம்னு சொன்னால் 5 லட்சம் ஆட்கள் இல்லை, 5 லட்சம் டோஸ் என்றால் அதன் கருத்து என்னன்னு சொன்னால் அது 2,50,000 மக்களுக்குரிய ஒவ்வொருவருக்கும் 2 டோஸ் என்பது கணக்கு. அப்போ அதில் வந்து இப்போ விருப்பமில்லாதார்கள் அவையெல்லாம் கழிச்சாலும் 80% மேலே எடுப்பினோம். அப்போ இப்போ 18 மில்லியன் அண்டாது இலங்கையின் குடித்தொகை வந்து இன்றைக்கு 21 மில்லியனுக்கு மேலே இருக்குது. அப்போ இதில் 9 மில்லியனுக்குரிய மருந்து தான் அங்கே வரப்போ. அப்போ அதால் நான் நினைக்கிறேன் அது முடியவும் இலங்கையின் குடித்தொகையை பொறுத்து மீண்டும் இன்னும் வேக்சின்களை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்போ அதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். நான் இதில் எத்தனையோ பில்லியன் செலவு ஏற்பட போகிறோம். என்ன செய்வது? எங்களுடைய COVID-19 காலப்பகுதியில் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திகள் அல்லது இயல்பு நிலைக்கான அந்த வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் மேற்கொள்ள முடியாத போது வருகின்ற அந்த நிலையிலும் பார்க்க இவ்வாறான நீங்கள் சொல்றது அந்த இது வந்து மிக முக்கியம். அதாவது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இலங்கை மக்களும் விரைவாக தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள விட்டால், ஏற்கனவே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து சொல்லி இருக்குது, தடுப்பூசி தங்களுடைய நாட்டில் முழுமையாக ஏற்றப்பட்ட பின் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாதவர்களை நாங்கள் எங்களுடைய நாட்டுகள் அனுமதிக்க மாட்டோம். அப்போ அதன் காரணமாக இப்போ இலங்கையிலேருந்து பல்வேறு காரணங்களாக கல்வியோ அல்லது வேறு பொருளாதாரமோ ஏதாவது தொழிலோ எதனாலும் போகிறவர்கள் வந்து போகிறதுக்கு முதல் நிச்சயமாக வேக்சின் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கே கட்டாயம் எடுக்க, எல்லாத்தையும் அந்த நாட்டுக்கு போகலாம். அப்போ அப்படியான நிலைமைகள் ஏற்படுவதன் காரணமாக கட்டாயம் வேக்சினை நாங்கள் விரைவாக போடவும். இன்றைய தினம் மக்கள் சேவையில் நாங்கள் COVID-19க்கு எதிரான அந்த தடுப்பூசிகளை மக்களுக்கு வழங்குகின்ற போது மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், அந்த அடிப்படையாக எழக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் என்பதாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு தடுப்பூசியானது எவ்வாறு ஒரு அரசாங்கத்தினால் அல்லது ஒரு அரசினுடைய சுகாதார திணைக்களமோ சுகாதார நிறுவனம் சார்ந்தோ அந்த அதிகாரிகளால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அனுமதிக்கப்படுகின்றது என்ற சந்தேகம் எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே உலக மட்டத்தில் சர்வதேச மட்டத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுகின்றார்கள், அதேவேளை ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்களுடைய சுகாதார அடிப்படையில் ஒரு அங்கீகாரம் பெறுகின்றார்கள் என்றால் இது பற்றியதான அந்த பொறிமுறை எவ்வாறு அமைகின்றது என்பதை பற்றி ஒரு வைத்தியராக அது துறை சார்ந்தவர் நீங்கள் அந்த அடிப்படையில் அந்த பொறிமுறை பற்றி உங்களுடைய விளக்கம். பொதுவாக வந்து 2 விதமான பேரியர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு நாட்டில் இருந்து ஒரு மருந்தோ அல்லது தடுப்பு மருந்தோ எதென்றாலும் என்ன ஒரு நாட்டுக்கு கொண்டு வரதுன்னு சொன்னால் உண்மையில் 3 நிலையான. முதலாவது வந்து நான் சொன்னேன், அந்த நாட்டில் ஏற்பட்ட விளைவுகள், அது தொடர்பான ஆய்வுகள் எந்த வகையில் அது வெளிப்படைத்தன்மையாக செய்யப்பட்டதா, அதில் அந்த 4 நிலைகளையும் அது கடந்து விட்டதா, அப்போ அது தொடர்பான விவரங்கள் அறியப்படும். 2ஆம் நிலையில் நாங்கள் பார்க்குறோம் இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அங்கீகாரம், அதுதான் இந்த EULன்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி லிஸ்டிங். அப்போ அது உலக சுகாதார ஸ்தாபனம் நிபுணர்கள் அது வந்து எல்லா நாடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடியதா என்பது தொடர்பான ஆய்வுகளை செய்வார்கள். அது அவர்களுடைய அந்த தயாரிக்கப்பட்ட நாட்டில் ஏற்பட்ட அந்த அறிக்கைகளை பார்த்து ஆய்வுகள் தொடர்பான விவரங்களை ஆராய்ந்து
அப்போ அது 2வது கட்டம். அப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் ஏற்றுக்கொண்டு விட்டுதுன்னு சொன்னால் அநேகமாக எல்லா நாடுகளுக்கும் அது ஏற்றுமதி செய்யப்படலாம், ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்யலாம். 3வது கட்டம் வந்து அந்த நாட்டில் உள்ள கட்டுப்பாட்டு சபை, மருந்து அல்லது அவுடாத கட்டுப்பாட்டு சபை. அப்போ அவர்கள் வந்து பார்ப்பார்கள், இந்த 2ஐயும் முதல் பார்ப்பார். அதாவது அந்த நாட்டிலே அது பாதுகாப்பாக இருக்கிறது. 2வது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியை பெற்றுவிட்டது. 3வதாக அது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்த்து, இப்போ இலங்கை என்று சொன்னால் நாங்கள் இலங்கையில் உள்ள மக்களுக்கு இது பொருத்தமாக இருக்குமா, அப்போ எவ்வாறானவர்களுக்கு நாங்கள் இதை அனுமதிக்க போகிறோம் என்பதை பற்றி தீர்மானிக்கிறது வந்து இலங்கையில் உள்ள இந்த மருந்து அவுடாத கட்டுப்பாட்டு சபை. அப்போ அதில் நாங்கள் இப்போ பார்க்குறோம், இப்போ இந்த ஃபைசரின் மருந்து வந்து தடுப்பூசி வந்து அது இப்போ அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது, அங்கே வந்து முழுமையான அனுமதியை பெற்றுவிட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியையும் அது பெற்றுவிட்டது. ஆனால் இலங்கையை கொண்டாடுறதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்பநிலை பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பண்ணி எப்படி கொண்டாடுறது, இங்கே எப்படி கொடுக்குறதுன்ற பிரச்சனைலாம் அது அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்னும் அது இலங்கைக்கு இன்னும் விண்ணப்பித்த மாதிரியும் தெரியவில்லை. இலங்கை கட்டுப்பாட்டு சபை, அவுடாத கட்டுப்பாட்டு சபை இன்னும் அதுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதே நேரம் இந்த பிரித்தானிய ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த மருந்து, அது அஸ்ட்ராசெனேகா நிறுவனத்தோடு சேர்ந்து தயாரிக்கப்பட்ட மருந்து வந்து பிரித்தானியாவில் வழங்கப்படுகிறது, இந்தியாவிலையும் வழங்கப்படுகிறது. அப்போ அந்த நாட்டில் உள்ள தரவுகள் தெளிவாக இருக்குது. அதே நேரம் அது வந்து இன்னும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் முழுமையான அனுமதியை இன்னமும் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி இருந்தும் இலங்கை வந்து அதை இந்த 2 நாடுகளில் உள்ள அனுபவங்கள், அவர்கள் ஏற்கனவே ஏனைய நாடுகளுக்கு அனுப்பி ஏற்பட்ட அனுபவங்கள், 3ஆம் நிலை பரிசோதனைகள் முடிந்து விட்டதென்ற அடிப்படையில் தான் இலங்கையில் உள்ள அவுடாத கட்டுப்பாட்டு சபை வந்து அதுக்குரிய அனுமதியை வழங்கி. ஆனால் இன்னும் உலக சுகாதார ஸ்தாபனத்தால் முழுமையாக அது கிளியர் பண்ணப்படவில்லை. அதே நேரம் சைனாவின் வேக்சின் வந்து இலவசமாக அவர்கள் 3 லட்சம் தருகிறார்கள் என்று சொன்னாலும் என்ன 3வது கட்ட பரிசோதனை தொடர்பான வெளிப்படைத்தன்மை சீராக இல்லாதபடியால் தான் அதாவது சீனா வேக்சினை வந்து அவர்கள் எவ்வாறான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், எவ்வாறான பரிசோதனைகள் சீனாவில் செய்யப்பட்டது போன்ற விவரங்கள் வந்து மிகவும் வெளிப்படைத்தன்மையாக இல்லை. அப்போ அதனால தான் இந்த இலங்கையில் அதற்குரிய அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் உலக சுகாதார ஸ்தாபனமும் இன்னும் அதை அங்கீகரிக்கவில்லை. அதே நேரம் ரஷ்யாவிலையும் அதே பிரச்சனை. ரஷ்யாவில் வந்து 3ஆம் நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இன்னும் அந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ளவில்லை. அநேகமான உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அநேகமான தடுப்பூசிகளினுடைய அந்த விண்ணப்பங்களில் நாங்கள் காத்திருப்பு பட்டியலில் தான் இருக்கின்றோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து கூறுங்கள். ஆமாம். அப்போ இப்படியான நாங்கள் இப்போ தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளைகளில் அப்போ 2வது டோஸுக்குரிய ரிசர்வேஷனை செய்யணும். என்னென்னு சொன்னால் ஒரு தடுப்பூசி ஏற்றினால் 2வது டோஸுக்கு வேறு தடுப்பூசியை கொடுக்கலாம், ஏற்ற முடியாது. அப்போ இப்போ 5 லட்சம் டோஸ் வந்துட்டு இருந்ததுன்னா 2,50,000 பேரை கவர் பண்ணினா உடனே கையிருப்பில் உள்ள வேக்சின்களை 4 வாரத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சொன்னால் 5 லட்சம் பேரும் கொடுத்தா அப்புறம் அடுத்த பேட்ச் வேறு தாமதமானால் வேக்சின் கொடுக்குறதுல சிக்கல் ஏற்படும். எல்லாம் சீனாவில் கொண்டாட வேக்சினை அது 2வது டோஸ் கொடுக்க முடியாது. ஆமாம். இந்த இடத்தில் அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம், கோவிட்-19க்கு எதிரான இந்த தடுப்பூசியின் உருவாக்கம் என்பது இந்த நோய் தொற்று உலக அளவில் இல்லாமல் போய்விட்டது என்று அர்த்தப்படுமா? ஆகவே இதனுடைய எதிர்காலம் என்பது எப்படி அமைய போகின்றது என்று கேள்வி. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒன்று வந்து நாங்கள் 18 வயதுக்கு உள்ள இருக்கிறார்களுக்கு இந்த நோய் தடுப்பூசி ஏற்றப்பட மாட்டாது. அப்போ அவர்களுக்கு உள்ள இந்த நோய் பரவலாம். உதாரணத்துக்கு பாடசாலைகளில் இந்த நோய் பரவலாம். ஆனால் இப்போ அவர்களுக்கு ஆசிரியர்களை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ உடனடியாக அடுத்த கட்டத்தில் அவர்களுக்கு ஏற்றப்பட போகிறோம். தடுப்பூசிகள் வழங்கப்பட போகின்றன முன்னுரிமை அடிப்படையில். பாடசாலையில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்படும். ஆனால் மாணவர்களுக்கு நாங்கள்
தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளவில்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்குறோம் 18 வயதுக்குள்ள இந்த நோயினால் இறந்தவர்கள் மிக 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 குறைவு. மற்ற நோயின் தாக்கமும் மிகவும் ஒரு அதாவது குறைந்த அளவிலேயே காணப்படுகிறோம். அப்போ அதனால் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாமல் சிறுவர்களை தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாமல் விடுவது என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனால் அதே நேரம் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும், அவர்களில் இந்த நோய் பரவல் ஏற்படலாம். அப்போ அதன் காரணமாக அப்போ பாடசாலையிலிருந்து பிள்ளைகள் வீட்டை வரைக்குள்ள அங்கே முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த நோய் பரவும் அபாயம் இருக்கு. அப்போ அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், எப்படி இருந்தாலும் இந்த பாதுகாப்பு முறைகள், அதாவது இந்த தடுப்பூசிகள் 100% பாதுகாப்பை வழங்கும் என்ற ஒரு நிச்சயத்தன்மை இல்லாத நிலையில் அனைவரும் தொடர்ந்து மூடிகளை பயன்படுத்துவது, கைகளை கழுவுவது, சமூக இடைவெளியை பேணுவது என்பதை நாங்கள் தொடர்ந்தும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கிறது. காலப்போக்கில் வேறு மருந்து அதை விட திறமான வேக்சின் வந்தால் நிலைமைகள் மாறக்கூடும். ஆனால் தற்போதைய நிலைமையில் நாங்கள் சொல்லுவோம், இந்த வேக்சின் பாவனை இருந்தாலும் அனைத்து பாதுகாப்பு முறைகளையும் நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நான் சொல்லுவேன், அனைவருக்கும் உங்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் பயப்படாமல் அதை ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கோவிட் வந்தால் அதை விட மிகவும் மோசமான பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனபடியாக நீங்கள் வேக்சினை ஏற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தால் தவற விடாது ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் COVID-19 என்பது ஒரு சவாலாக இருந்திருக்கின்றது. அந்த சவாலோடு நாங்கள் கடந்த ஒரு வருடத்தை கடந்திருக்கின்றோம். ஆகவே இதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தியாகட்டும், இயல்பு வாழ்க்கையாகட்டும், பல்வேறு நபர்களுடைய தொழில் முயற்சிகளாகட்டும், அனைத்து முக்கியமாக எங்களுடைய மாணவர் சமுதாயத்தினுடைய கல்வி செயற்பாடுகள், இப்படி உலக அளவில் நாங்கள் அநேகமான விடயங்களில் ஸ்தம்பித்து நிற்கின்றோம் என்றால் இதற்கு தீர்வாக இந்த COVID-19க்கு எதிரான தடுப்பூசிகள் இப்போது மக்கள் பாவனைக்காக கட்டம் கட்டமாக அவர்களுக்கு வழங்கப்பட ஆரம்பித்திருக்கின்றன. அடிப்படையிலேயே சுகாதார சேவை இலவசமாக கொண்டவர்கள் நாங்கள். அதேவேளை எங்களுடைய அரசாங்கம் மிகவும் முக்கியமாக இந்த தடுப்பூசிகள் விவகாரத்தில் தலையிட்டு அவற்றையும் இலவசமாக எங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் எங்களுடைய ஒத்துழைப்பு என்பது இப்போது அவசியமாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த நோய் பரவல் என்பதை தடுப்பதற்கேனும் நாங்கள் அவ்வாறு முன்வந்து இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு நோய் காவிகளாக மற்றவர்களுக்கு ஆபத்தானவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டியதாகவே இத்தனை காலமும் நோய் என்ற ஒரு விடயத்துக்காக நாங்கள் அவதிப்பட்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் அதற்கான ஏதோ ஒரு அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தடுப்பூசிகள் என்பவை எங்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்க அல்லது அந்த நோயின் தீவிரத்தன்மையை குறைக்க உதவுகின்றன என்கின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் முன்வந்து அந்த தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடுடையவர்களாகவும் இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த வாரம் மக்கள் சேவைக்காக எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் அவர்கள். இவர் சமுதாய மருத்துவ நிபுணராக சேவையாற்றுகின்றார். எங்களோடு இணைந்து கொண்டு இந்த காலை வேளையில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சந்தேகம், COVID-19 வைரஸுக்கு எதிரான இந்த தடுப்பூசிகள் பற்றிய அந்த சந்தேகங்களுக்கு நிவாரணமாக பல்வேறு விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றார். ஒரு தடுப்பூசி என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் ஒரு அரசாங்கத்தினால் இவ்வாறு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இந்த COVID-19க்கு எதிரான தடுப்பூசியை பிரத்யேகமாக நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், இதனுடைய விளைவுகள் எவ்வாறு அமைகின்றன, இதனுடைய தூர நோக்கு இலக்கு எவ்வாறு அமையப் போகின்றது, இப்படி பல விடயங்களையும் இன்றைய தினம் கலந்துரையாடி இருக்கின்றார். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்ட டாக்டர் முரளி அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய தினம் மக்கள் சேவையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு அரசு திணைக்களங்களை கொண்டு அவர்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகள் பற்றியெல்லாம் பேசுவோம். ஆனால் இன்றைய தினம் நாங்கள் பேசிய விடயம் ஒட்டுமொத்த அரச பொறிமுறை சார்ந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஸ்தம்பித்து அல்லது முடக்க நிலையை சந்தித்த ஒரு காரணியில் இருந்து விடுபடுவது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய ஒரு கலந்துரையாடலை இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு வாரத்தில் மற்றும் ஒரு மக்கள் சேவையில் மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இன்னும் சில விடயங்களை கையிலேந்தியவாறு நாங்கள் உங்களை வந்தடைய தயாராக இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தயாரிப்பாளர் மற்றும் உதவி கலைஞர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.